வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அன்றைக்கி என்ன பண்ணால் 300 பாயிண்ட் ஏற்றி கீழே போட்டான் டமால். இன்றைக்கி என்ன பண்ணால் காத்தாலியை எடுத்தோன்னா ஒரு 230 பாயிண்ட்டை போட்டான் டமால். கீழே போச்சு 76 பார்த்து சந்தோஷமாக இருந்துச்சு. இதை தான் சொன்னேன் உங்கள்கிட்ட, வருண்டா வருண்டா வருண்டான்னு. ஏன் இது இம்பார்ட்டன்ட்னா, இது அந்த எலெக்ஷன் டேட் அன்றைக்கி 1300 பாயிண்ட் விழுந்தது இல்லைங்களா, அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இது எண்டிங் பாயிண்ட் இல்லை, அது ஸ்டார்டிங் பாயிண்ட். அன்னைக்கு ஒரே நாளில் 1300 பாயிண்ட் விழுந்தது. உங்களுக்கு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா அந்த 1300 பாயிண்ட்டும் போகிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இன்றைக்கே போகுமா, நவம்பரில் போகுமா, மேலே ஏறி ஜான்வரியில் போகுமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன் அப்படி இருக்குன்னா, ஃபண்டமெண்டல்ஸ் அப்படி இருக்குது. இது அதானினால இல்லை, இது அதானி விழுந்துருச்சு, அதானி நியூஸ் வந்துருச்சுன்னு உங்களுக்கு எல்லாரும் பேப்பரில் சொல்லுவாங்க. அதானி இதுக்கும் சம்மந்தமே கிடைச்சிடுச்சு. 7145 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 200 ரூபாய்க்கு கெயின் ஆயிடுச்சு லோவஸ்ட் பாயிண்ட்லேருந்து. ராக்கெட் ஏறும்னு உங்களுக்கு சொன்னேன், ஏறுது. இன்னைக்கு நம்ம டபாஸ் லிஸ்ட்டில் நிறைய கன்சிடரேஷன் இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் புக் வேல்யூக்கே வந்துருச்சு. இதனால தான் டிபன் காப்பின்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். இன்றைக்கும் டிபன் காப்பி தான். கர்நாடகா பேங்க் 200 உடஞ்சிருச்சு, டிபன் காப்பி. ஐடிசி 460 டிபன் காப்பி. ரெட்டி 1180 டிபன் காப்பி. டாடா மோட்டார்ஸ் 765 டிபன் காப்பி. இந்தியன் ஹோட்டல்ஸ் 770 வைர ஊசி 52 வீக் ஹை. டாடா கன்சியூமர் 52 வீக் லோ வைர ஊசி. இதெல்லாம் தொடாதீங்க. என்விடியா ரிசல்ட்டு மார்க்கெட்டுக்கு பிடிக்கல. நோ ரெவன்யூ 100 டைம் ஏறி இருந்தாலும். ஸோ என்ன கைடன்ஸ் இருந்தாலும் அடிப்பாங்க. மைக்ரோ ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு கம்பெனி ஹெவியாக பிட்காயின் வாங்குறாங்க. பிட்காயின் இன்றைக்கும் என் பொசிஷன் மாறாத, விலை ஏறினதுனால என் பொசிஷன் மாறாது. என்விடியாவில் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, அது நம்ம தொட மாட்டோம். அதுக்கு பதிலாக இன்னொரு ஆல்டர்னேட்டு நம்ம லிஸ்ட்டில் கொடுத்துருந்தோம், அது குப்புனி ஏறி இருக்குது. $900 பில்லியன் மார்க்கெட்டு பை 2030 ரீச் ஆகுங்கிறான். ஸோ ஐஓடி அண்ட் ஆட்டோமேட்டிவில் அதை நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்கிறான். அதனால் நீங்கள் $900 பில்லியன் மார்க்கெட் ஷேரை நான் அட்ரஸ் பண்ணுவேங்கிறான். ஸோ நீங்கள் ட்ரேடரை கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது மாதிரி ஐடியா கிடைக்கும். அமெரிக்காலேயும் ப்ராப்ளம்மு, ஃபோர்டு இவி சேல்ஸு அடி வாங்கிடுச்சு. அதனால் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு 4000 பீப்புளுக்கு டாட்டா சொல்லிட்டாரு. இது எல்லாமே அமெரிக்காவில் தூக்கலை, யூரோப்லேருந்து தூக்குறாங்க. அதனால் 14% ரிடக்ஷன் இன் ஸ்டாஃப். இது உலக சந்தையில் இருக்கிற மேட்டரு. இந்தியாவில் பல விஷயம் இருக்குது. இன்றைக்கி நியோல் டாட்டா முதல் வாட்டி டாடா சன்ஸ் போர்ட் மீட்டிங் வராது. எப்படி கவர்மெண்ட்டோட இன்டராக்ட் பண்ணி அந்த டாடா சன்ஸோட பப்ளிக் இஷ்யூ ப்ராப்ளமே எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. இது எப்படி போய் முடியும், இது 20,000 கோடி கடனை அவங்க அடைச்சிட்டோம் அப்படின்னு தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்க. சொன்னாங்க கடன் எங்களுக்கு இல்லை அப்படின்னு. நியோல் டாட்டா டாடா சன்ஸ் போர்ட் மீட்டிங்க்கும் ஃபர்ஸ்ட் டைமு, சேர்மன் ஆஃப் டாடா ட்ரஸ்டாக ஃபர்ஸ்ட் டைம் வராரு. கௌதம் அதானி பற்றி ஒரு நியூஸு, அவங்க அமெரிக்காவில் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க, இண்டிக்ஷனு. ஒரு $multi-billion பிரைபரி அண்ட் ஃப்ராடு ஸ்கீம்னு போட்டிருக்காங்க. அதனால $265 மில்லியன் பிரைபாக கொடுத்துருக்காரு. அதனால அவருக்கு $2 பில்லியன் லாபம் வருது அப்படின்னு யூஎஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கமிஷன் சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டிஸ் ஃப்ராடு, வயர் ஃப்ராடு, ஃபாரின் கரப்ட் ப்ராக்டிசஸ் ஆக்டில் இருக்குது. இது லார்ஜஸ்ட் சோலார் ப்ராஜெக்ட் இந்தியாவில் பண்ணதில் இந்த ஸ்கீம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் சாகர் அதானி, வினீத் ஜெயின், அதானி கிரீன் எனர்ஜி இவங்கெல்லாம் பிரைபரி பண்ணி அமெரிக்காவில் $3 பில்லியன் லோன்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்த லோன்ஸ் எல்லாம் வாங்கின போது ஃப்ராடுலண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததா சொல்கிறாங்க. அடுத்தது செபி கிட்டேயும் என்எஸ்சி கிட்டேயும் ஃபுல் உண்மையை சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நம்மளுக்கு டீட்டெயில்டாக தெரியாது. இது பல வருஷம் ஓடும் இந்த கேஸு. டாடா பவர் என்ன பண்ணுறாங்கன்னா, பூட்டானோட ட்ரூக் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. ட்ரூக் கிரீன் பவர் அவங்க கவர்மெண்ட் கம்பெனி. அது 5000 மெகாவாட்ஸ் ஆஃப் க்ளீன் எனர்ஜி பூட்டானில் இவங்க டெவலப் பண்ண போகிறாங்க. இது வைர ஊசி, பக்கத்துலேயே போகாதீங்க. டாடா பவருக்கு ஆல்ரெடி அங்கே ஒரு 40% ஸ்டேக் ஒரு 600 மெகாவாட் பிளான்ட்ல இருக்குது. அதே சமயத்தில் ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனும் அங்கேருந்து பண்ணியிருக்காங்க. ரெண்டால ப்ரிப்பேர் ஃபார் தி வர்ஸ்ட் சுச்சுவேஷன் அண்ட் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். இருக்கிற பணத்தெல்லாம் போட்டுட்டு திரும்பி 20% விழுந்ததுன்னா ஐயோன்னு மதிக்கும். அதனால 1-2 வாங்குங்க. இல்லை உங்களால் வெயிட் பண்ண முடியும்னா இந்த ஃபாலில் வாங்காமல் இருந்துட்டு நியர் பாட்டம் பாயிண்டில் வாங்குங்க.
இந்த பாட்டம் பாயிண்ட் எப்போ வரும்னு கேட்பீங்க நிறைய பேர். இந்த பாட்டம் பாயிண்ட் எப்போ வரும்னா ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து மக்கள் பணத்தை வெளில எடுக்க வரும். ஏன்னா முக்கால்வாசி பேர் நீங்கள் செக்டோரல் ஃபண்ட்ஸ் போட்டிருக்கீங்க. ஒரு மாதம் ரிட்டர்னு 22 செக்டோரல் ஃபண்டும் நெகட்டிவ், 3 மாதத்தில் 17%. இந்த மாதமும் காலி ஆகிடும். ஸோ ஒரு வருஷம் ரிட்டர்ன் நெகட்டிவாக பார்த்த உடனே மெதுவாக எடுக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் தெர் இஸ் அ ஃபிக்ஷன். சிப்பு போட்டுட்டு அதை எடுக்க முடியுமானே தெரியாமல் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. நேற்று ஒருத்தர் கேட்டார், நான் ஒரு கம்பெனியில் 5000 ரூபா 36 மாதமாக சிப் போட்டிருக்கேன், அந்த பணத்தை நான் ஸ்டாப் பண்ணி வெளில எடுக்க முடியுமான்னு கேட்குறாரு. ஸோ நிறைய எஜுகேஷனும் வேணும். 2020 2 கோடி பேர் தான் மார்க்கெட்டில் இருந்தாங்க. இன்னைக்கு 8 கோடி பேர் மார்க்கெட்டில் இருக்கீங்க. அந்த 6 கோடி பேருக்கு நிறைய வலி இருக்குது. அந்த வலி முட்டி தாங்க முடியாமல் அனுப்புறதுனா மார்க்கெட் பாட்டம் பாயிண்ட்டுக்கு வரும். இல்லாட்டா பாலிசிஸ் மாறணும். இது ரெண்டும் ஏதாவது மாறிச்சுன்னா ஃபஸ்ட்டு நான் தான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்போதைக்கு ஒழுங்காக டிஃபென்சிவாக ஆடுங்க. நன்றி, வணக்கம்.